அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவினுடைய 7 முறை புடமிடப்பட்ட அந்த புண்ணிய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. அந்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுகிறது? அதாவது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் இடத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை உண்டானதாம். அந்த வார்த்தை உண்டாகி அங்க இருக்கிற ஜனங்கள்கிட்ட அந்த வார்த்தைகளை எசேக்கியேல் தீர்க்கதரிசி கொண்டு போனாராம். கொண்டு போய் சொல்லும் பொழுது அங்க இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு ஒரு மறு வாழ்வை கொடுக்கத்தக்கதான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கொண்டு போனாராம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில உங்களுக்கு நேராய் அந்த பரிசுத்த தகப்பன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மறு வாழ்வு உண்டாக வேண்டும் என்று சொல்லி, உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மறு வாழ்வு உண்டாக வேண்டும் என்று சொல்லி, ஒரு ஆசீர்வாதத்தில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி அவர் உங்களுக்கு இந்த காலை வேளையில் அவருடைய 7 முறை புடமிடப்பட்ட அந்த புண்ணிய வார்த்தை எப்படி எசேக்கியேல் சொல்லி அனுப்பினாரோ அதே போல இந்த ஊழியக்காரத்தில் சொல்லி உங்களுக்கு நேராய் அனுப்புகிறார். அந்த வசனம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் இந்த காலை வேளையில கட்டளையிடும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவர் சொன்னாரானால் அது அப்படியே நடக்கும். இது எந்த மனுஷனும் சொன்ன வார்த்தை இல்லை. இயேசு கிறிஸ்து மகா பெரிய தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவில் நிறைவேறியது என்று வாசிக்கிறோம். இன்னைக்கு இந்த காலை வேளையில் அவருடைய வசனம் வருகிறது. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மறு வாழ்வு உண்டாகும். வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேத வசனம் நமக்கு எவ்வளவு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. வாசிக்க கேட்போம். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடக்கிறதற்கு பதிலாக பயிரிடப்படும். அதாவது இந்த வேத வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? உங்க பக்கத்துல இருக்கிறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நீங்க பழகிட்டு இருக்கிறவங்க, உங்களுடைய சொந்தக்காரங்க, அவங்க எல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை இல்லை. நீங்க சபைக்கு போய் என்ன பிரயோஜனம்? நீங்க பைபிளை தூக்கிட்டு போய் என்ன பிரயோஜனம்? நீங்கள் இயேசுன்னு போய் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நீங்க இன்னும் வறட்சியில் இருக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன பலன்னு நிறைய பேர் கேட்கலாம். நீ வேலைக்கு போற, சம்பாதிக்கிற, நீ சம்பாதிக்கிற சம்பாதனை உன் கையில தங்குதான். நீ வறட்சியில் இருக்கிறியே, நீ எப்படி இந்த காலத்தை நடத்துவா என்று சில பேர் கேட்கலாம். அப்படித்தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்களை தாண்டி போறவங்க, அவங்க எல்லாம் சொல்லலாம் நீ ஒண்ணுக்கும் ஆகாதவன், ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாம, எதுக்கும் உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லலாம். யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடக்கிறது. அதாவது அவங்களுடைய கண்ணுக்கு பாழாய் கிடக்கிறது. உங்களை பார்க்கிற எல்லாத்தினுடைய கண்ணுக்கும் வெறுமையா இருக்கிறது, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது, கஷ்டத்துல தெரிகிறது, அவமானத்தில் தெரிகிறது, ஒன்றும் இல்லாமல் தெரிகிறது. ஆனால் அதுக்கு பதிலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்து அவரை நம்பிக்கையோடு நோக்கி பார்த்ததுனால, அவரை நீ இறுக பிடிச்சதுனால, அவர் மேல நீ வைத்த நம்பிக்கை மித்தம் உங்களுக்கு ஒரு மறு வாழ்வை கட்டளையிடுகிறார். எப்படி தெரியுமா கட்டளையிடுகிறாராம்? அந்த வறட்சியின் இடத்துல, அந்த ஒன்றும் இல்லாம போன இடத்துல, ஒன்றுமே இல்லை என்று தூக்கி தூர போட்ட இடத்துல ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதத்தினால் பயிரிடுகிறாராம். அது பயிரிடப்படுகிறது என்று வாசிக்கிறது போல இங்க பாருங்க. அதுக்கு பதிலாக பயிரிடப்படும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அதாவது வறட்சியா கிடக்கிற இடத்துல எல்லாரும் பார்க்கறாங்க. ஒரு தோட்டத்துல ஒரு பெரிய வறட்சி, எல்லாரும் பார்த்துட்டு போறாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்க்கும் பொழுது அதில் இருக்கிற நெல்லுகள், பயிர்கள் வளர்ந்து செழிப்பாய் நிற்கும் பொழுது எப்படி இருக்கும்? வியந்து பார்ப்பார்கள். அந்த நெல்லு கூட நின்று ஒரு போட்டோ எடுக்கலான்னு பார்ப்பாங்க. அந்த நெல்லுக்கிட்ட போய் கொஞ்சம் அதை ரசிக்கலான்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுக்கு காரணம் என்னவென்று கேட்டால், அதை ஒரு நாள் யாரும் மதிக்காம கடந்தது, அது ஒரு நாள் யாரும் கண்டுக்காம கடந்தது. அதை யாரும் பார்க்க மாட்டாங்க, யாரும் கண்டுக்க மாட்டாங்க. எதுவுமே அது தூர கிடக்கிறது போல அது ஒரு ஓரத்தில் கடக்கப்பட்டது. ஆனால் அந்த வறண்டு போன இடத்துல ஒரு செழிப்பு வந்த உடனேயும் எப்படி அந்த ஜனங்கள் ஆச்சரியமாய் வியந்து போய் பெரிய ஒரு காரியங்கள் இந்த இடத்துல நடந்தது என்று அநேகர்கள் வந்து ரசித்தார்களோ, அதே போல இன்னைக்கு உங்களை யாரெல்லாம் மதிக்காம இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உங்களை தூக்கி தூர வீசிட்டாங்களோ, யாரெல்லாம் உங்களை கண்டுக்காம இருக்கிறாங்களோ, பயப்படாதீங்க. ஒரு நாள் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கும் பொழுது, எந்த மனுஷன் தள்ளினார்களோ, எந்த மனுஷன் உங்களை அவமானப்படுத்தினார்களோ, யார் உங்களை துக்கப்படுத்தினார்களோ, அவர்கள் எல்லாம் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் பேசும் நாட்கள் சமீபமா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வேத வசனத்தினுடைய விளக்கம் அதுதான். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மறு வாழ்வை உண்டு பண்ணினாராம்.
உங்களுடைய கஷ்டத்துக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுடைய பாடுகளுக்கு பதிலாக கர்த்தர் ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். எந்த மனுஷன்லாம் ஒதுக்குனாங்களோ பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை அனுப்பும் பொழுது, நன்மை அனுப்பும் பொழுது நிச்சயமாய் உங்களை தேடி வருகிற கூட்டம் அநேகமாய் இருக்கும். இது கர்த்தருடைய வார்த்தை. இது அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசி இடத்துல கொடுத்து அனுப்பினவர் மகா பெரிய தீர்க்கதரிசி. இந்த காலை வேளையில உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறவரும் மகா பெரிய தீர்க்கதரிசியா இருக்கிற இயேசு கிறிஸ்துவா இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தெய்வம் இந்த காலை வேளையில பேசுகிறார். உங்களுடைய வறட்சியின் நாட்கள் மாறப்போகிறது, வறுமையின் காலங்கள் மாறப்போகிறது. உங்களை கர்த்தர் நிச்சயமா உயர்த்தும் நாட்கள் சமீபமா இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய மகனே, இந்த வார்த்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கிற, உன்னுடைய பெயர் சுரேஷ், உன்னுடைய பெயர் சுரேஷ். கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறாய். ஒரு பெரிய காரியத்தை எதிர்பார்த்திருக்கிற, இதுவரைக்கும் அந்த காரியம் நடக்கல, ஒரு சொந்த பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லி அந்த பிசினஸ் எடுத்துக்கொண்டிருக்கிற, அதுல எல்லாம் உனக்கு தேவையான வருமானங்கள் இன்னும் உன் கரத்துல கிடைக்கல, போய் கடன் கேட்டு பார்க்கிற, யாருக்கிட்டையாவது கேட்கலாமான்னு பார்க்கிற, இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில நடக்கல. அன்பு சகோதரா சுரேஷ், கர்த்தர் உனக்கென்று ஒரு வாசலை திறக்கிறார். நிச்சயம் உன்னை எந்தெந்த மனுஷன் ஏளனப்படுத்தி யாரெல்லாம் உனக்கு பணம் கொடுக்காம உன்னை தள்ளினார்களோ அவர்களுக்கு முன்னாடி கர்த்தர் உனக்கு ஒரு வாசலை திறக்க போகிறார். உன் கண்ணீரை பார்த்திருக்கிறார், உன்னுடைய கதறல பார்த்திருக்கிறார். நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பயிரிடப்படும், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இறங்கி வரும். நிச்சயமா நீ அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்ப. பயப்படாத, கர்த்தர் உன்னை மீட்டுக் கொண்டார். கர்த்தர் உன்னை நடத்த போகிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். உனக்கு இருக்கிற பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உன்னுடைய மனைவியும் ஆசீர்வதிக்கப்பட்டவள். பயப்படாது என்று கர்த்தர் இந்த வேத வசனத்தின் மூலமாக சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாத இந்த சூழ்நிலையை மாத்தி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அவர் கட்டளையிடும் பொழுது உங்களுடைய பிசினஸ்ல ஒரு செழிப்பு உண்டாகும், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பு உண்டாகும், உங்களுடைய வேலையில ஒரு செழிப்பு உண்டாகும். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தின் முத்திரையினால் பயிரிடப்படும். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. சொல்லுகிறவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வமா இருக்கிற, பரிசுத்தரா இருக்கிற என் தேவன் சொல்லுகிறார், உடைய வாழ்க்கையில நிறைவேறியே தீரும் என்று சொல்லுகிறார். பயப்படாதீர்கள். இந்த வேத வசனத்தை யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, நீங்க கேட்கிற வேலையிலே கர்த்தர் நிச்சயமா உடைய வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல வேலை செய்யுங்களோ வேலையில ஒரு ஆசீர்வாதங்கள் பயிரிடப்படும். அந்நிய கண்கள் அல்ல, உங்களுடைய சொந்த கண்களே அந்த பயிரிடப்படுகிற அந்த ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையின் பிரகாரம் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை நிமித்தம் உங்களை அவர் ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரிசுத்த பரலோக நல்ல ஜெயபலமானவரே, உங்களுடைய கிருபைக்காக தயவுக்காக நன்றி செலுத்துறப்பா. நீ சொன்னீர், பாழாக்கப்பட்ட இந்த இடத்துல என்னுடைய பயிர் நிலத்தை நான் விளைய பண்ணுகிறேன், நான் ஆசீர்வதிக்கிறேன். கடந்து போகிற கண்ணுக்கு முன்பதாக வெறுமையும் வறுமையுமாய் தெரியலாம், ஆனாலும் நீர் ஆசீர்வதிக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த வார்த்தை எந்தெந்த பிள்ளைகள் கேட்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் பயிரிடப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்தின் நன்மையினால் பயிரிடப்படட்டும். ஆசீர்வதித்துக் கொள்ளுங்கப்பா, கிருபையில மறைத்துக் கொள்ளுங்கப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. சொல்லப்பட்ட வார்த்தைகளாம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும், சாட்சியை வந்து நிக்கட்டும். கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தின் பயிரை அனுப்புவாராக.